Taste the Daily. இயற்கை சீற்றங்களின் போது விவசாயிகளை பாதுகாத்ததுடன் மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு நிதியை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக. மீனவர்கள் மீது அக்கறை இல்லாத திமுக அரசுதான் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது அதை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். புயல் வெள்ளம் எது வந்தாலும் உங்களை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு மீனவ நண்பர்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். மீனவ நண்பர்களுக்கு நிறைய திட்டம். மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வந்த நிதியை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார். யார் தாரவாத்து கொடுத்தது? திரு கருணாநிதி. திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது திமுக. இன்றைக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி முதலமைச்சர் பேசுறார். டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளின் நிலத்தை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக. சட்ட போராட்டம் மூலம் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நல்ல தீர்ப்பை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருக்கும்போது உங்களுடைய நிலத்தை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வேளாண் மண்டலம் என்ற அறிவிப்பை கொடுத்து இனி எந்த காலத்திலும் உங்களுடைய பூமியை எவராலும் தொட முடியாது. 50 ஆண்டு கால பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சட்ட போராட்டம் நடத்தி விவசாய வீட்டில் பால் வாக்கின்ற விதமாக நல்ல தீர்ப்பை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அரசு எந்திரத்தை ஸ்டாலின் தவறாக பயன்படுத்துகிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு அரசு அதிகாரிகளை அனுப்பாதீர்கள், இது தவறான வழிமுறை என சீர்காழியில் மேற்கொண்ட பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் சீற்றம். 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 46 பிரச்சனை இந்த மக்கள்கிட்ட இருக்குதுன்னு இந்த முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார்ல, ஒத்துக்கிட்டு நோட்டீஸ் அடிக்கிறாரு. இதுல இவருக்கு அரசு ஊழியர்கள் ஒத்துழைக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின், இது கட்சியா? இது அரசாங்கத்துக்கு எப்படி செல்லும்? சிந்திச்சு பாருங்க. இது தவறான வழி. அரசு எந்திரத்தை தவறாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். 162வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்தியாவிலேயே முதலமைச்சரின் அதிகாரத்தை முதலில் பயன்படுத்தியது நான் தான். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு வெல்கம் மோடி என்று சொல்கிறார் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சருடைய அதிகாரத்தை இந்தியாவிலேயே முதல் நான் தான் பயன்படுத்த. இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கு துணிவில்ல. இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் சட்டத்தை அனுப்புறேன், கவர்னர் கையெழுத்து போடல போலீஸ் பயன்படுத்து. 162 பிரிவு இருக்குதுல்ல, தில்லு திராணி வேணும், தில்லு திராணி தெம்புலுக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. மக்களை பற்றி கவலையில, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் பதவி பெருசு இல்ல. நாம் எதை நினைக்கின்றோமோ, மக்களுக்கு எது நல்லது நினைக்கிறோமோ அதை செய்வதுதான் முதலமைச்சருக்கு தகுதியானவர். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் கொள்கையை திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார்கள். பலதரப்பட்ட மக்களும் திமுக ஆட்சியை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் தமிழகம் போராட்ட பூமியாக மாறிவிட்டது என புரட்சி தமிழர் பேச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க. உங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரே கொள்கையா? உங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு ஒரே கொள்கையா? உங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு ஒரே கொள்கையா? வெவ்வேறு கொள்கை. ஆனா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் கொள்கை கூடிய அடமானம் வச்சுட்டாங்க திமுக கிட்ட. வேற வழி இல்ல, அவர் சொன்னதுதான் கேட்டாகணும். திமுக செய்யற தப்பெல்லாம் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் சுமத்துக்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சியெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. நீ மக்களை போய் சந்திக்கும் போதுதான் தெரியும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மடியில கனமுள்ள வழியில பயமில்ல நெஞ்ச நிமித்தி மக்களை போய் நாங்கள் சந்திக்க முடியும். நீங்க அப்படி போய் சந்திக்க முடியுமா? இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினீங்க மக்களுக்கு? எதுவுமே இல்ல. அத்தனை கொள்ளையடிச்சுதான் மிச்சம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி போய் மக்களிடத்திலே வாக்கு கேட்பது என்பதை மட்டும் தயவு செய்து அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் முதலில் சிந்தித்து பாருங்கள். திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா காமராஜரை பற்றி அவதூறாக செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. திமுகவின் ஆணவ அகங்கார பேச்சுக்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நெத்தியடி கொடுப்பீர்களா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மாநிலங்களவையினுடைய திமுகவுடைய அந்த குழு தலைவர். அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தி திரு காமராஜர் பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அதுவும் சாதாரண ஆள் இல்ல. அவர் மாநிலங்களவையிலே வேகமாக துரிதமாக நாட்டு நடப்பை திமுக சார்பா பேசக்கூடிய நபர், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். அப்படி இருக்கின்ற ஒருவர் திரு காமராஜ் அவர்களை தவறாக பேசலாமா? மன்னிக்க முடியுமா? இதற்கெல்லாம் ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, இதுக்கெல்லாம் 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? பூம்புகார் சட்டமன்ற தொகுதி செம்பனார் கோயிலில் புரட்சி தமிழரை வரவேற்க திரண்ட பொதுமக்கள். கழக பொதுச் செயலாளருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து வழிநெடுகிலும் மலர் தூவி நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை இல்லை. ஜால்ரா போடுபவர்களுக்கும் கப்பம் கட்டுபவர்களுக்கும் மட்டும்தான் திமுகவில் முக்கியத்துவம் தரப்படுகிறது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை இல்லை. திமுகவுக்கு யார் ஜால்ரா போடுறா, யார் தப்பு கட்டுறா, அவர்தான் முக்கியத்துவம். அது அமைச்சரா இருந்தாலும் சரி, அதிகாரா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார், நேர்மையான அதிகாரி. 24 பார் முறைகேடா விற்பனை செய்தால் சீல் வச்சார். அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் விற்கிறது, திருட்டுத்தனமா விற்கிறது, அதுக்கெல்லாம் 1200 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கார். இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கைது செஞ்சிருக்கார். இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா இருக்க டிஎஸ்பி வாகனத்தை பிடிக்கிட்டார். யாரு? ஜீப்பை பிடிக்கிட்டாங்க. போதைப் பொருள் ஒழிப்புங்கிறார், கள்ள மது ஒழிக்கிற. எப்படி ஒழிக்க முடியும்? இப்படி நேர்மையான அதிகாரி எல்லாம் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவர்கள் எப்படி மக்கள் பணி செய்வாங்க? மக்களை எப்படி பாதுகாப்பாங்க? நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க? முதலமைச்சர் பதவிக்கு தகுதியற்றவர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின். பொருளாதாரத்தை உயர்த்திவிட்டதாக கூறி எல்லோரையும் கடன்காரன் ஆக்கிவிட்டார் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டார். 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாரு. அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டு முடியும் போது 5,38,000 கோடி கடன் வாங்குற. நீயா பொருளாதாரத்தை உயர்த்தின? எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. நம்ம கடன் ஆக்கிட்டாங்க, கடன்காரன் ஆக்கிட்டா. பிறக்கிற குழந்தை 1.5 லட்சம் கடன் கட்டணும். பிறந்தது லட்சத்துக்கு மண் இல்ல, 1.5 லட்சம் கடன்காரன் ஆயிருது. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு பெருமையா பேசிட்டு இருக்கார். EEE படித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் வேலை வாய்ப்பு இல்லை என கழக பொதுச் செயலாளரிடம் இளைஞர்கள் வேதனை. எனக்கு
படிச்சிருக்கீங்க? எந்த கல்லூரி? வேலை கிடைக்கும். என்ன தொழில் பண்ணிருக்கீங்க? மயிலாடுதுறை மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தின் போது இளைஞர்களை சந்தித்த புரட்சி தமிழர் அதிமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதி. பாராட்டுக்குரியது. நிச்சயமா கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வேலை வாய்ப்பு முதலில் உருவாக்கும். விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் எழுச்சி பயணத்தில் இன்று நன்னிலம் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கொல்லுமாங்குடி பகுதியில் மாலை 4 மணியளவில் மக்களை சந்திக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பள்ளியில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி நடு ரோட்டில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை. இந்த கொடூர காட்சி ஸ்டாலின் மனசாட்சியை கொஞ்சம் கூட உலுக்கவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. பத்து வயது சிறுமியால் நடமாட முடியாத ஒரு ஆட்சியை நடத்தும் ஸ்டாலின் யாருடனும் இருந்து என்ன பயன்? ஆட்சி புரிவதற்கான அருகதை துளியும் இல்லாத ஒரு கட்சியிடம், பொம்மை முதல்வரிடம் சிக்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதே தமிழக பெண்களை காக்க ஒரே வழி என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. கர்ம வீரர் காமராஜர் மறையும் தருவாயிலான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ளபோதே காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்வது திமுக தானே என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. உங்களாலோ உங்கள் அடிப்பொடிகளாலோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். மயிலாடுதுறையில் திமுக அமைச்சரின் எஸ்காட்டிற்கு தனக்கு வழங்கப்பட்ட வாகனத்தை தர மறுத்த டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு கார் மறுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தனது வீட்டில் இருந்து டிஎஸ்பி நடந்து அலுவலகத்திற்கு சென்ற வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு துளியும் மதிப்பில்லை என மக்கள் விமர்சனம். உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுக்காததால் தன்னை டார்ச்சர் செய்வதாக மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி உள்ளிட்டோர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் ஆதங்கம். இந்த 3 பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசலை. பட் the world should want to understand, our honorable CM should want to understand, he should want to take action against these officers. They are all making us to do, provoking us. They are making provoking and it leads to this. இதனால தான் நான் இங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை. வேற வழி இல்லை சார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ள அவலம். பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை இருளில் தள்ளியிருக்கும் இந்த அராஜக ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம்.
வேலூரில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டுச் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். பொம்மை முதல்வரின் நிர்வாக திறமையின்மையால் அனைத்து துறையினருக்கும் போராட்டமே வாழ்க்கையாகிவிட்டதாக வேதனை. எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு தூண்டாதே 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 போராட்டத்தை தூண்டாதே போராட்டத்தை தூண்டாதே. மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேட்டில் அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் திமுக மேயர் இந்திராணியின் முன்னாள் உதவியாளரின் கணவர் உட்பட 2 கணினி ஆபரேட்டர்கள் கைது. ஊழல் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் எதற்கு சரிப்படாத பொம்மை முதல்வரோ மேடைகளில் சினிமா வசனம் பேசிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் கண்டனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். ஆட்சி புரிவதற்கான அருகதை துளியும் இல்லாத ஒரு கட்சியிடம் பொம்மை முதல்வரிடம் சிக்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டையும் மீட்டெடுப்பதே தமிழக பெண்களை காக்க ஒரே வழி என்பது மீண்டும் நிரூபணம். அதிமுக ஆட்சியில் தூய்மை நகரங்களின் பட்டியலில் இந்திய அளவில் முன்னிலையில் இருந்த தமிழ்நாடு ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் 38ஆம் இடத்திற்கு சென்ற அவலம். சிங்கார சென்னை என ஸ்டாலின் அரசு விளம்பரப்படுத்தினாலும் சென்னையை கழிவுகள் கலக்கும் நகரமாக மாற்றியதே நிர்வாகத் திறனற்ற அரசின் சாதனை என சென்னை மக்கள் ஆதங்கம்.